வணக்கம். நாம் இங்கே காஞ்சிபுரம் ஐயா பாரம்பரிய சித்த மருத்துவ ஐயா இருக்காங்க. அவங்களுடைய பேர் சாது குமார காலத்தி. அதாவது இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாத சம்பந்தமான வியாதிக்குண்டான சுலப மருத்துவம் ஐயா சொல்லுவாங்க. ஐயா வணக்கங்க ஐயா, சொல்லுங்கய்யா. வணக்கம் ஐயா. இந்த வாதத்தை போக்குவதற்கு எத்தனையோ மருந்துகள் இருக்கிறது. ஒரு தனி மருந்து வாதத்தை போக்கக்கூடிய ஒரு மருத்துவமும் உண்டு. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் சுப்பிரமணியக்கு மிஞ்சிய சுவாமி இல்லை என்று பழமை சொல்வார்கள். சுக்கை நன்றாக எடுத்து நாறு நீக்கி அதை சலித்து வைத்துக் கொண்டு அதிலே கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து பிசைந்து அதை காலையிலே மாலையில வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்துள்ள வாத நோயை பிரிக்கும். பசியில்லாதவர்களுக்கு பசியை உண்டு பண்ணும். பல குணங்களை உண்டு பண்ணும்போது உடம்புக்கு ஆரோக்கியமாக குழந்தை முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். அடுத்து பெருங்காயத்தை பொரித்து தூள் பண்ணி அதை வாழைப்பழத்தில் வைத்து சாப்பிட்டு வந்தால் குடல் வாதம், மலக்குடல் இருப்பது, விழாக்குத்தல் இவையெல்லாம் சரியாகும். வேற ஏதாவது வாத நோய்களை குணப்படுத்த மருத்துவம் இருக்குங்களாங்கய்யா? இருக்குது. அது ஏதாவது சொல்றீங்களா? மூட்டு வலி, முடக்குவாதம், கால் வீக்கம், இந்த மாதிரி வயது கடந்தவர்கள் அவதைப்படுகிறார்கள். ஆமா, அதற்கு கச்சக்காயம், பனை வெல்லம், பெருங்காயம் 100 கச்சக்காய் உடைத்து அந்த பருப்பை எடுத்துக்கொண்டு பனை வெல்லம் 50 கிராம், அட்டை பெருங்காயம் அதையும் விளக்கெண்ணையில பொரித்து எடுத்து இரண்டையும் தூள் பண்ணி பனை வெல்லம் 400 கிராம் அதோடு சேர்த்து இடித்து பிசையும் போது செய்து விளக்கெண்ணெய் சேர்த்து பிசைந்து லவ்வாக உருண்டை போல் வைத்துக் கொண்டால் காலை மாலை வெறும் வயிற்றிலே இந்த கச்சக்காய் பனை வெல்லம் மருந்து சாப்பிட்டு வந்தால் இந்த நீங்கள் சொன்ன அந்த வியாதியெல்லாம் போகும். வாதம் எல்லா வாதத்தையும் கண்டிக்கூடிய ஒரு தன்மை உடையது. சரிங்க, நன்றிங்க, நன்றி.